ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கர்நாடகா பேங்க் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக இருக்குது. இந்த பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த பேங்க் அவைலபிளாக இருக்குது. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ், அந்த பதவிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி, யூஆர் கேட்டகிரி, ஓபிசி 700 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி 600 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 24,050 ரூபா ஸ்டார்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் போது அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்கன்னா சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பாண்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை நீங்கள் சர்வீஸ் பாண்டு போடுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20/11/2024 லாஸ்ட் தேதி ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 30/11/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 200 கொஷின்ஸ் இருக்க போது 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இங்கிலீஷில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி அப்படி கீழே வந்தால் எப்படி அப்ளை பண்ணது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஸோ அப்ளை பண்ணுறாங்க அப்படியே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.